வீடே மணக்க மணக்க அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். நாம் பொடி போட்டு சாம்பார் வைப்போம். இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கன்னியாகுமரியில் வெள்ளை சாம்பார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி தண்ணியாக வைக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், மாங்காய் போட்டு வெள்ளை சாம்பார் பண்ண போகிறேன். அதாவது அரைச்சி விட்ட சாம்பார். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நார்மலாக சாம்பார் வைக்கிறதுக்கு நீங்கள் 1 கிளாஸ் பருப்பு எடுக்கிறீங்கன்னா இதுக்கு 1/2 கிளாஸ் போதும். தேங்காய் அரைக்கிறனால கம்மியாக போதும். நான் பருப்பை வேக வைக்க போகிறேன். பருப்பு கூட சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டு பருப்பை வேக வைக்க போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குறோம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ பச்சை மிளகா வதங்கிருச்சு. ஒரே ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ முருங்கைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது சென்டரில் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வேக வைக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காவை நீளம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து வேக வைக்கலாம். காய் வேகட்டும். இப்போ அரைக்க தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம். தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். புளி நான் ஊற வச்சுக்கிறேன். மசாலா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கலாம். புளி ஜாஸ்தி ஊற்ற வேணாம், கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ காய் நல்லா வந்துருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். மாங்காய் போடுறதுனால புளி தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் விட்டுடலாம். கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது மாங்காவும் பூசணிக்காயும் போட்டு வேக வைக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பருப்பு கட்டியாக இருக்கிறதுனால நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு. பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சாச்சு. தாளித்த மசாலாவை இப்போ குழம்புல ஊற்றிடலாம். செம்ம வாசனையாக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சாப்பிட்லாம். அப்படியே சூடு சாதத்தில் தேங்காய் துவையல், கிழங்கப்பெலாம் வச்சு நான் சாப்பிட போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். சூடு சாதத்தில் குழம்பு விட்டு பசைஞ்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.